அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அண்ணாமலையார் அடியனாகிய நான் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை தெரிவிக்க விளைகிறேன். இன்னைக்கு ஒருத்தரை நான் சந்தித்தேன். அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், எப்பா எங்கே போகிறேன்னு கேட்டேன். அவர் சொன்னார், வேலைக்கு போகிறேன். வேலைக்கா? சரிப்பா, வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, வேலைக்கு போய் சம்பாதிக்க தான் போவாங்க, வேறு எதுக்கையா போவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா, சம்பாதிக்க போறியா? சரி, சம்பாதிச்சா என்னப்பா பண்ண போகிறேன்? பொண்டாட்டிக்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம், நகை வாங்கி கொடுக்கலாம், பசங்களை படிக்க வைக்கலாம், அவங்களுக்கு பணம் சேர்த்தலாம், வீடு கட்டலாம், இப்படிலாம் சொன்னார். அதுக்கு நான் கேட்டேன், எப்பா இதெல்லாம் சம்பாதிச்சுட்டு அவனுக்கு சந்தோஷமாக கிடைச்சிடுமாப்பா? அப்படி கண்டிப்பாக, எனக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அப்படின்னு சொன்னார். அப்படியா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட இருந்து விலகி நின்றேன். சரி, ஓகே. அடுத்த நாள் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன் நான், ஏப்பா சம்பாதிக்கிறியே, உனக்குன்னு என்ன சேர்த்து வச்சுக்கிட்டியா அப்படின்னு. எனக்கெல்லாம் எதுக்குங்க, பசங்க நல்லா இருந்தால் போதும் அப்படின்னாரு. பா, உன்னுடைய இது நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். இப்படியாக இருக்கச்ச அவர்கிட்ட நான் கேட்டேன், சாப்பிட்டியான்னு. அவர் சொன்னார், இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாடலாம் என்ன ஆகிட போகுது, பசங்களுக்கு சேர்த்து வைக்கலாமே அப்படின்னாரு. அப்புறம் தான் நான் கேட்டேன், எப்பா நீ சாப்பிடாமல் இருந்தால் உனக்கு சந்தோஷம் வந்துடுமாப்பா என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், ஒரு வேளை சாப்பிடாமல் இருந்தால் பசங்க நல்லா இருப்பாங்க. எப்பா பசங்க நல்லா இருந்தால் உனக்கு உன் வயிறு நிரம்பிடுமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நாம் நல்லா இல்லைனாலும் அவர் நல்லா இருந்தால் போதும். ஏப்பா நேற்று சொன்னியே, காரு பங்களா வீடு எல்லாம் வாங்கிடுவேன், சந்தோஷம் எனக்கு கிடைச்சிரும்னு சொன்னியே, இப்போ என்னப்பா சொன்ன அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம், இல்லை இப்போ நான் இப்படி சொன்னேன்னா அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்லுப்பா, உனக்கு சந்தோஷம் கிடைச்சிடுச்சா? உனக்கு சந்தோஷம் கிடைக்குமா? என்ன சாமி பண்ணுறது இதுக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், சந்தோஷங்கிறது பணம் காசு சம்பாதிக்கிறதுனால வர்றது இல்லைப்பா. நாம் வாழ்கிற வாழ்க்கையை இன்றைக்கு நம்ம எப்படி வாழ்கிறோன்றது தான் முக்கியம். இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட தொகை உனக்கு வருது அப்படின்னா அதை வச்சு சந்தோஷமாக வாழு, அதுக்கு தகுந்த மாதிரி நீ இரு. நீ அதை விடுத்து நாளை நாளை என்று நீ ஓடிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை நாளை என்பது விடியா நாளாக மாறிவிடும். இன்றைய நாள் எப்படி இருக்குது, இன்றைய நாள் உன் மனசையும் உன்னை சார்ந்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிறியா, அதை மட்டும் நினை என்று நான் கூறினேன். அதை கேட்டதும் அவருக்குள் ஏதோ ஒரு உணர்வு தோன்றி அவர் மனதில் ஒரு மகிழ்ச்சி இருந்து அவர் முகத்தில் ஒரு புன்னகையை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரை நான் சந்திக்கலை. ஆனால் ஒரு நாள் வந்தார், இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். எப்படிப்பா அப்படின்னு. நீங்கள் சொன்ன அறிவுரை தான் அப்படின்னு. என்ன, நான் என்ன உனக்கு சொன்னேன்? ஏப்பா நான் என்னப்பா உனக்கு சொன்னேன், சொல்லுப்பா. நீங்கள் தான் இன்றைக்கி சொன்னீங்களே, இந்த மாதிரி இன்றைக்கி என்ன நம்ம வாழ்கிறோமோ அதுதான் வாழ்க்கை அப்படின்னு. அப்படியா, இன்றைக்கி என்ன நல்லா வாழ்கிறீங்களா? கண்டிப்பாக நான் நல்லா வாழ்கிறேன் சுவாமி அப்படின்னாரு. அப்படியா, நம்பவே முடியலையே உங்களை. சரி, இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன்றீங்க, எங்கே போயிட்டுருக்கீங்க? வேலைக்கு தான் சார். வேலைக்கு போனீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் அப்படின்னாரு. அப்போ அவர் மனசில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஏக்கமாக தான் இருக்கே தவிர உண்மையான அந்த மாற்றம் என்பது இன்னமும் அவருக்கு மாறலை. அப்போ எடுத்த உடனே எந்த ஒரு விஷயமும் மாற்றமானது நிகழாது. நாமே உணரணும். ஒருத்தர் சொன்ன உடனே அவர் மாறிட்டாரு அப்படின்னா அவர் முழுமையாக மாறியிருக்க மாட்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், கடினமான அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளணும். அவரே தன்னை மாற்ற முயற்சிக்கணும், கடவுளை நம்பணும், கடவுள் மேலே அர்ப்பணிக்கணும். தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத உணரணும். உணர்ந்தால் அவர் இந்த வாழ்க்கை பயணத்தை சரியாக பயன்படுத்துவார், சரியாக சந்தோஷமாக இருப்பார். இதை ஒவ்வொரு மனுஷருமே நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி எப்படி இருக்கும் அதுதான் முக்கியம். நாளைக்குன்றது நாளை வரும்போது பார்த்துக்கலாம். ஃப்யூச்சரை பற்றி என்றைக்குமே நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கணும் நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, அது நம்மளை டிசைட் பண்ணும்.
ஃப்யூச்சரை டிசைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வெற்றி என்ற இலக்கை நிர்ணயிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளலாமே தவிர ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் செய்வது தவறு. புரியுதுங்களா? அதுக்காக சாப்பிடாம தன்னை வருத்திக்கிட்டு இருந்தால் நமக்கு நாளை பொழுது சந்தோஷம் கிடைச்சிடுமா என்ன? திங்க் பண்ணி பாருங்கள் எல்லாருமே. இன்றைய பதிவு நல்ல பதிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு பரமாத்மா ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது பணம் வசூலிப்பதற்காக அல்ல. யூடியூப் சேனல் வாயிலாக நம்மளால் சப்ஸ்கிரைப் செய்தால் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சிறு தொகையை கொண்டு ஏதோ 100-200 வந்தால் அதை எடுத்துக்கொண்டு சென்று அங்கே அண்ணாமலையார் அடியேன்களாகிய அந்த இல்லாத ஏழைகளுக்கு, யாசகம் பெறும் கால்களற்று ஊனமற்ற குழந்தைகளுக்காகவும் அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்காகவும் ஏதோ நம்மளால் முடிந்த சிறு உதவியை செய்யலாம் என்ற காரணத்திற்காக தொடங்கப்பட்டதை தவிர இது முழுக்க முழுக்க இதை பண்டு என்று அழைக்கக்கூடிய அந்த பணத்தை வசூலிக்கும் களம் அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.